ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்துருவோம். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்குவோம். ஏன்னா இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது, மீன் குழம்பு வைக்கும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து இந்த கருவாடை வந்து நம்ம கழுவி எடுத்துருவோம். நீங்கள் கருவாடு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு தடவை கழுவாமல் 1க்கு 2 தடவை கழுவிக்கங்க. ஏன்னா அதில் உப்பு வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த கருவாடை வந்து நான் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் நான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதங்க விட்டுருவோம். இந்த கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் வந்து புளியும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் புளி சேர்க்க சொல்கிறேன் அப்புடின்னா, நீங்கள் வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு புளி கொஞ்சம் சேர்த்திங்க அப்புடின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ தக்காளி பழத்தை நல்லா நம்ம வதங்க விட்டுருவோம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுது நம்ம வந்து இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் 1 லெமன் சைஸ் அளவுக்கு இந்த புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து இப்போ நான் கரைச்சி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து இப்போ இதில் வந்து கருவாடை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கருவாடை வந்து 2 ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா வந்து நமக்கு நிறைய உப்பு ஆயிரும் இந்த குழம்பு. கருவாடை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தா மட்டும்தான் கரெக்டான அளவில் உப்பு இருக்கும். இல்லைனா கருவாட்டில் உள்ள உப்பு இந்த குழம்புலையுமே சேர்ந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ நம்ம கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்துருவோம். ஸோ புளி வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குழம்ப கொதிக்க விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த கருவாடோடு சேர்ந்து குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கருவாட்டு குழம்போட வாசனை அவ்வளோ ஒரு அருமையான வாசமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த குழம்புல நறுக்கி வச்சுருக்க இந்த மல்லித்தழை இலைகளை வந்து தூவி விட்ருவோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான வாசமான இந்த கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கருவாட்டு குழம்பு வீட்டில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வைங்க, ரொம்பவே அருமையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.